நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு குஜராத்துடைய கோர்ட்டுடைய தீர்ப்பு, குஜராத் ஃபேமிலி கெட்ஸ் லைஃப் டைம்ஸ் ஃபார் கவுஸ்லாண்டர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி. வயர் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நாளிதழ், அது வெப்சைட்டு, அது ஒரு துல்லியமான செய்திகளை கொடுக்கக்கூடியது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா மீடியாக்களிலும் வந்த ஒரு முக்கியமான தலைப்பு, குஜராத்தில் மாட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்ட 3 இஸ்லாமிய இளைஞர்கள். ஒருவர் பெயர் காசிம், வயது 20, சிறு வயது, அவருக்கு திருமணமாகவில்லை. அவருடைய சகோதரர், அவருக்கு 30 வயது ஆகின்றது. அவருடைய மாமா ஒருவர், அவருக்கு 52 வயது ஆகிறது, சதாத் அவர் பேர். இந்த 3 பேருக்கும் அக்ரம், காசிம், அக்ரம் மற்றும் அவருடைய சத்தார், இந்த 3 பேருக்கும் செஷன் கோர்ட் குஜராத்தில் பசுவை அறுத்தார்கள், பசுவை படுகொலை செய்து கரியாக வித்தார்கள். பசுவின் தலை இருந்தது, பசுவின் மாமிசம் இருந்தது. மாட்டு இறைச்சி அறுப்பதற்கான ஆயுதங்கள் அவர்கிட்ட இருந்தது. இதுதான் கோர்ட்ல கேஸு. உலகத்துல எங்கும் நடக்காது. உலகத்துல எல்லாமே மனிதர்களுக்கு தான். மனித உயிரை விட உலகத்துல வேலிவானது ஒன்றும் இல்லை. அந்த மனிதன் தான் வாழ்வதற்கு இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவன் உணவு உண்கின்றான். இந்திய அரசியலமைப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனாலும் குஜராத்தினுடைய கோர்ட், குஜராத்தினுடைய செஷன் கோர்ட், அம்ரேலி நீதிமன்றம் இவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 18 லட்சம் ரூபாய், 6 லட்சத்திற்கு மேல் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படவில்லை என்றால் டு பி எக்ஸ்பேண்ட், விரிவாக்கம் செய்யப்படும், எக்ஸ்டன் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்துல இது எங்க நடந்துச்சு? எங்கேயாவது ஒரு என்ன சொல்றது, சயின்ஸ், டெக்னாலஜி, அறிவு, நாகரிகம், பண்பாடு ஏதாவது இல்லாத ஒரு ஆப்பிரிக்கா நாடுகள்லே ரொம்ப 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 நாடுகள்ல நடந்திருக்கலாம். இல்லது மலைக்குழுக்கள், கெனபாலிசம், அந்த மாதிரி இடங்கள்ல ட்ரைபல் பீப்புள் இந்த மாதிரி கொடூரமான சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா இந்தியாவில் பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு பசுவை அறுத்து சாப்பிட்டார்கள். அனிமல், அதாவது அந்த சட்டம் எப்படின்னா, அதாவது மிருகங்களை வேட்டையாடுவதற்காக அந்த சட்டத்தின் அடிப்படையில் அம்ரேலி செஷன்ஸ் கோர்ட் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக குஜராத்தினுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்திரேஷ் மெஹ்தா இதெல்லாம் பாராட்டுறார். விஹெச்பி பாராட்டுகின்றது, பாஜக உறுப்பினர் பாராட்டுகிறார்கள், RSS பாராட்டுகிறது. இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பு. மாட்டிறைச்சி சாப்பிட்டவனை 2 வருஷம் அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பது இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்பாகும். இந்த விவகாரம் உலகத்தை திரும்பி பார்க்கத்தான் செய்யும். ஆனால் இது ஊடகங்களிலே அதிகம் பேசப்படவில்லை, செய்திகளில் அதிகமாக வரவும் இல்லை. இந்த செய்திகள் வராமல், ஊடகங்களில் பேசாமல், இந்த குடும்பம் அச்சுறுத்தலால் குஜராத்தில் அன்றாட காட்சிகளான வறுமையில் வாழும் ஏழைகள், அதுவும் எந்த ஆதாரமும் இல்லாத முஸ்லிம்கள் 2003 இதுவரை அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒப்ரஸ்டு கம்யூனிட்டியாக மாறியிருக்கிறார்கள். கோத்ரா சம்பவத்திற்கு பின்பு படுகொலைகள் நடந்தது. இரட்டை ஆயுள் தண்டனை மாயா கொண்டானிக்கும் பாபு பஜரங்கிக்கும் வழங்கப்பட்டது. இதே குஜராத்தில் பெஸ்ட் பேக் வழக்கு, குல்பர்கா சொசைட்டி, ஈஷாக் ஜாஃப்ரி, சகியா ஜாப்ரி 69 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். இதே குஜராத்தில். எந்த அளவுக்கு மோசமான ஒரு நாடு. இன்றைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தான் அன்னைக்கு இருந்தாங்க, உள்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்த அதே குஜராத். பில்கிஸ் பானு என்கின்ற பெண் கலவரக்காரர்களிலிருந்து நிறைமாத கர்ப்பிணி ஓடுகிறாள். அவ குடும்பத்துல 13 பேரை கொலை செய்யப்பட்டார்கள், வன்புணர்வுக்கு ஆள்பட்டார்கள்.
இந்த பில்கிஸ் பான் என்ன செஞ்சா, அண்ணா என்ன கையை விட்டுருங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டா. அவருடைய பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு அவள் கொலை செய்யப்பட்டதாக மரண தாக்குதல் நடத்தி அவருடைய பிள்ளையை கீழே அடிச்சு சாவடிச்சாங்க இந்த பாவிகள். இந்த மண்ணு தான் இந்த குஜராத். இவங்களுக்கெல்லாம் நாம ஒரு எந்த விதத்திலையும் ஆதரவு கொடுக்க முடியாது. எப்படி மக்கள் பொதுவாக இருக்கிற இடத்துல குண்டு வச்சு சாவடிக்கிறாங்க, டெல்லியில, காஷ்மீர்ல, இன்னும் உலகம் முழுவதும் நடக்குது, IS பயங்கரவாதிகள் எல்லாம் நடத்துறாங்களே, அதற்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. பயங்கரவாத சம்பவம். இந்த பயங்கரவாத சம்பவத்துக்கு ஒரு உணவை சாப்பிட்டதுக்கு ஆயுள் தண்டனை. இந்த மண்ணு தான் இந்த பாவத்தை செஞ்சாங்க. இந்த மண்ணு தான், இந்த குஜராத் தான் இந்த பாவத்தை செஞ்சு முஸ்லிம் வெறுப்பை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அங்கு வாழ்கிற மக்கள், ஏழைகள் நிம்மதியா வாழ முடியல. அந்த மண்ணில் தான் அக்ரம், காசிம், அது மட்டும் இல்லாம சத்தார் போன்ற 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை. மக்களோடு மக்களாக இந்து முஸ்லிம் என்று வாழ்கிற அந்த ஏழை மக்களில் பதட்டம் தொத்தி கொண்டிருக்கிறது. வாய் திறக்க மறக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கேட்பதற்கு நாதியத்து போய்விட்டது. இது வரலாற்று சிறப்பு என்று அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அழுது கொண்டிருக்கிற போது VHPயும் பனியா கும்பலும் தங்களை மெச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதானே இந்தியா? எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு 14ஆம் பிரிவும் 25ஆம் பிரிவும் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு மனிதன் இந்தியாவில் வாழுகிற போது அவன் எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளலாம். அவன் இந்தியாவனாக இருக்கிறான். அவன் தலித்தா இருக்கலாம், பிராமணரா இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், வைஷ்ணவ அனுஷ்டானங்களை கொண்டு போகலாம், சமணத்தை ஏற்றுக்கொள்ளலாம், எது வேணாலும் செய்யலாம். சீக்கியராக இருக்கலாம், கிரந்த சாஹிப் படிக்கலாம். அவர் தன் விரும்புவதை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பும் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம். He is profess and proclaim what they like, what they worship. அவர்கள் எதை வணங்குகிறார்களோ, எதை விரும்புகிறார்களோ அதை ப்ரொக்ளைம் பண்ணலாம், பிரகடனப்படுத்தலாம். அந்த கொள்கையை வந்து அவர்கள் எடுத்துரைக்கலாம். அவர்களுக்கு எந்த தடையும் இந்தியாவில் இல்லை. எந்த விதமான ஆடைகளும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். எந்த பகுதியிலும் சொத்து வாங்கலாம், எங்கேயும் போட்டியிடலாம், எந்த உணவையும் சாப்பிடலாம். உணவு சாப்பிட்றதுல ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்னிறைச்சி எது வேணாலும் அவன் சாப்பிடலாம். அது அவனுடைய உரிமை. இன்னைக்கு நாகா மாநிலத்தில் நாய்களை சாப்பிட்றான். அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பதை தாண்டி அவன் சாப்பிட்றான். நாகாலாந்துல மாட்டிறைச்சி சாப்பிடுவது இன்றைக்கு எல்லா ஹோட்டல்களிலும் மாட்டிறைச்சி இருக்கிறது. எல்லா ஹோட்டல்களிலும் இந்தியாவினுடைய அரசு உலகத்தில பெரிய மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுகிறாங்க. பிரேசிலும் இந்தியாவும், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு, தென்கொரியாக்களுக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு, மத்திய கிழக்கிற்கு, ரஷ்யாவுக்கு, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், எல்லா நாடுகளும் இந்தியாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்பில் பெரும் லாபத்தை ஈட்டு தருவது மாட்டிறைச்சி. அதுல கூட இந்த ஃப்ராடு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, அல் அக்ஸா, அல் ஹரம், அல் என்னெல்லாமோ முஸ்லீம் பேர்களை, அல் பேக் அப்படியெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. பீஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ். பல பில்லியன் டாலர்ஸ்களுக்கு இந்தியா இந்த பணத்தை வந்து ஈட்டுது. இந்த இந்துத்துவா கும்பல்களுக்கு இந்த பணம் மனமகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அப்ப அங்க மாட்டிறைச்சி தடை செய்யல. கேட்டா மாட்டு இறைச்சிக்கு தடை இல்லை, பசுவை அறுப்பதற்கு தான் தடை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லாரும் மாட்டு இறைச்சி சாப்பிட்றான். ஒடுக்கப்பட்ட மக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றான். பேக்வர்ட் கம்யூனிட்டி மாட்டு இறைச்சி சாப்பிட்றான். முன்னேறிய சமூகங்களும் கூட இளம் தலைமுறைகள் மாட்டு இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் அறிவுசார் தளம் யூரோப் நாடுகள், அமெரிக்கா, யூத நாடுகள், ரஷ்யா, எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எல்லா நாடுகளும், ஆப்பிரிக்க மக்கள் அது ஒரு பொருளை சாப்பிடுகிறார்கள். அது பாவப்பட்ட பொருள் அல்ல, கண்ணிய குறைவான பொருள் அல்ல, இழிவான பொருளும் அல்ல. நீ மாட்டினுடைய அந்த கோமியத்தை எடுத்து உனக்கு அது புனிதமாக இருக்கலாம். அது குறித்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது.
மாடு அவர்களுக்கு புனிதம். இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கோமாதா, கோசலை, அதெல்லாம் அவர்களுக்கு புனிதம் தான். அந்த புனிதத்தை நாம் கேள்வி கேட்கவில்லை. கோமியத்தை குடிப்பதோ, சாணத்தை எடுத்து அவர்கள் வீட்டை மெழுகிக் கொள்வதோ அவர்களுடைய கலாச்சாரம். அதை நாம் சொல்லவில்லை. ஆனால் உணவுகாரத்துல இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்கள் விரும்புவதை புசிக்கலாம், விரும்பும் இடத்திலே செல்லலாம், விரும்பும் இடத்தில் வாழலாம், எல்லா உரிமையும் இருக்கிறத, விரும்பும் தெய்வங்களை, அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணலாம். அப்போ உலகத்துல இறைச்சி சாப்பிட்டதுக்கு ஆயுள் தண்டனையா? மனிதர்கள் வாழுகிறார்களா, மிருகங்களாக மாறி போய்விட்டார்களா? இப்ப இந்த மாதிரியான ஒரு ராட்சச அணுகுமுறையை ஆளும் பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்கிறது. இந்த பில்கிஸ் பானுடைய கொலையில, பில்கிஸ் பானுடைய வன்புணர்வுல, அவருடைய குழந்தைகள் கொலையில 13 பேர் குடும்ப உறுப்பினர்கள் அடித்து கொல்லப்பட்டதுல 11 வருஷத்துல உயர் சாதிகள் வெளியிடப்பட்டார்கள். கேட்டா அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன சார், ரொம்ப நல்லவங்க, சமூகத்துல அந்தஸ்து பெற்றவர்கள். இவர்கள் தான் பயங்கரவாதிகள். குண்டு வைக்கிறார்கள், என்னெல்லாமோ ஒரு அமைப்பை சொல்றீங்க. இந்த பயங்கரவாதிகளை பற்றி யாரும் பேசல. பில்கிஸ் பானுடைய உறவினர்களை எரித்தார்களே குஜராத்தில் இந்துத்துவ பயங்கரவாதிகள், அவர்களை பற்றி இந்த தேசம் பேச மறுக்கிறது. குஜராத்தில் கோத்ராவிலே எரித்தார்களே இந்து பக்தர்களை, அந்த பயங்கரவாதிகளை பத்தி யாரும் பேச மறுக்கிறார். அது யார் எரித்தது இன்னும் வரைக்கும் தெரியல. நிறைய முஸ்லிம்கள் அப்பாவிகள் கைது செய்யப்பட்டு 11 வருஷம் ஜெயிலில் இருந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் வெளியிடப்பட்டார். அதை திட்டமிட்டு உள்ளிருந்து தீ பற்ற வைத்தது யார்? மலைகான் குண்டுவெடிப்பு, மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சமீக்ஷா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அசீம் ஆனந்தா கைது செய்யப்பட்டார், இந்திரஜித் குப்தா கைது செய்யப்பட்டார், பிராக்சி சாக்சி பிரக்யா சிங் கைது செய்யப்பட்டார். குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட மலைகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத் குண்டுவெடிப்பு எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் பிஜேபியின் சார்பில் 2019 போட்டிட்டு எம்பி ஆகி நாடாளுமன்ற அரசியலமைப்பு குழுவில் மெம்பர் ஆனார். இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது உண்டா? இதோட ஒரு பச்சை கேவலம். இன்றைக்கு அந்த முஸ்லிம் அஃபண்டர்ஸ் மத்தியில ஃபியர் கான்சிக்வன்சஸ், பயத்தினால் ஏற்பட்ட அச்சமும் விளைவுகளை குறித்து அவர்கள் பயத்துல உரைகிறாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு செஷன் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் போகலாம், ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். எல்லாமே அனிமல் அந்த சட்டத்தின் கீழ் 24 வழக்குகள்ல 14 வழக்குகள் கன்விக்ஷன் ஆயிருக்கு. இந்த சட்டப்பிரிவின் கீழ் அவர்கள் இதுவரை 14 வழக்குகள், 24 வழக்குகள்ல இது நடந்திருப்பதாகவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். அம்ரேலி டிஸ்ட்ரிக்ட் has seen 24 conviction in at least 14 cases under the Gujarat Animal Prevention Act in the last 3 years. இதான் அவர்களுக்கு. இதுக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான். குஜராத்ல சட்டம், மத்திய பிரதேசல சட்டம், ராஜஸ்தான்ல சட்டம். வாழ தகுதியற்றவர்கள், வெறி பிடித்தவர்கள், மதவெறி பிடித்தவர்கள், மதவெறி கும்பல், வெறுப்பரசிலே ஏற்பவர்கள், இவர்களுடைய காலம் மிக மோசமான ஒரு காலத்தை அஹிம்ச தேசத்துக்கு உருவாக்கிறோம்னு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், எங்களை விட ஒரு யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் பார்க்கிறோம். சர்ச்சுகளை அடிக்கிறார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கொல்லப்பட்டார், அவருடைய பிள்ளைகள் எரிக்கப்பட்டது இதே இந்துத்துவாதிகளால். தலித்துகள் தலைகீழாக மாட்டிறைச்சி சாப்பிட்டதற்காக அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டார்கள். உன்னாவிலே மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆசிஃபா மோசமாக நடத்தப்பட்டார்கள். மும்பையிலே அவர்கள் சிஏஏ போராட்டத்தில், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போராட்டத்தில் கலகத்தை ஏற்படுத்தி 52 பேரை கொண்டார்கள். கொன்றுவிட்டு இன்றைக்கு முரளிதரன் எஃப்ஐஆர் போட சொன்னார், அவரை மாற்றி அடிச்சார்கள். இன்றைக்கு அவர் ஐநாவுடைய பெரிய பதவிக்கு போயிட்டாரு, தமிழர். எவ்வளவு அநீதியை இந்த இந்துத்துவ கும்பல் செய்கின்றது அதிகாரத்தின் மூலம். பஜ்ரங் தள், இந்த கும்பல்கள் அனைவரும் மோசமான நிலை. நான் கேட்கறது, மனிதனை விட மாடு உயர்ந்ததா? அதுதான் கேள்வி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
சட்டம் வந்திருக்கு சார். சரி சார், சட்டத்தை நாம் அமுல்படுத்துவோம். இன்னைக்கு ரொம்ப ரேஷியோ குறைஞ்சிருக்குதுன்னு சொல்றீங்க. இட்ஸ் அ ஃபாலா. நிறைய கீழே சாஞ்சிருக்கு பசு அறுக்குறதுங்கிறீங்க. நல்ல விஷயம்தான் உங்களுக்கு பொறுத்தவரை. நாமளும் உங்க உணர்வுகளை மதிக்கிறோம். அது கொஞ்சம் தளவுக்கு கடினமாக இருக்கக்கூடாது அல்லவா? பிழைப்புக்காக, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அக்ரம் கானுடைய 4 குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பிசினஸ் அவன் செஞ்சான். அவன் வீட்டில் கசாப்பு கடை, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, இறைச்சி இருக்கு, மாட்டின் தலை இருக்குன்றெல்லாம் கேஸ் போட்டிருக்க. அப்ப அந்த மாடை விட, சிந்திக்க தெரியாத மாடை விட, சக மனிதர்களோடு உறவுகளோடு தோழமை கொண்டு குழந்தை குட்டி என்று வாழ்கிற அந்த உறவை விட ஒரு சமூகத்தில் அச்ச சூழ்நிலை ஏற்படுத்திய ஹிந்துத்துவவாதிகளின் நிலை இந்த நாட்டில் மிகைத்து போயிருக்கிறது. அதன் விளைவுதான் அக்ரம் கான், கசீம் மற்றும் சத்தார் போன்றவர்களுக்கு மாட்டு இறைச்சி சாப்பிட்டார். வீட்டில் கொஞ்சம் இறைச்சிருச்சா, அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா அது பசுமாடாம். அதற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது விவாதிக்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது. சிறைக்கு பின்னால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழும் முஸ்லிம்கள் குஜராத்தில் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வயர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.